ஜெய் பைரவா. பைரவரை வழிபடுபவர்கள் குருநாளில் பைரவரை வழிபட தொடங்கலாம். வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி குருநாள் தேய்பிறை அஷ்டமி. எந்த பைரவரை வழிபடணும்? அதிசாங்க பைரவர். இவரை வியாழன் என்னும் குரு பைரவர் என்று சொல்வார்கள். இவரை வழிபடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஞான தேவாய வித்மகே வித்யராஜாய தீமகி தன்னோ அதிசாங்க பைரவ பிரசோதயார் என்கின்ற மந்திரத்தை அன்றைய தினத்தில் நீங்கள் 108 முறை ஜபம் செய்தால் குருவாய் பைரவர் வந்து உங்கள் குலம் காப்பார், நலம் காப்பார், செல்வத்தை தருவார். மிக முக்கியமாக கடன் தொல்லையை தீர்ப்பார். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இந்த மந்திரத்தை நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்காக அனுப்பிவிடுறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நம்ம குபேர வீடத்தில் தேய்பிறை அஷ்டமிக்கு பூசணி விளக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி பூசணி விளக்கு போட்டு சிறப்பு பிரசாதத்தை அனுப்பிவிடுகின்றோம். வரும் சனிக்கிழமை கோவையில் தனி நபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். கல்பத்தொரு என்கின்ற கொங்குண சித்தரின் சூட்சமமான மந்திர எந்திர தந்திரங்களின் மூலமாக சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்பு வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி கோவையில், மார்ச் 2ஆம் தேதி விழுப்புரத்தில், மார்ச் 9ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா விதமான விதங்களிலும் சகல சௌபாகியங்களையும் பெற வழிநடத்துகிறேன் கொங்கணரின் பாதையில். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஜெய் பைரவா. ஜெய் ஜெய் பைரவா.